ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 7 ஜென்மங்கள் லவ் மீ அகெயின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களை பண்ணலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கில்லுங்க. ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் பண்ணலாம். எல்லாரையுமே கில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியும் ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன்ட். அந்த ஹார்ட்லெஸ் பர்சன்ட்டுக்குள்ளே உன்னோட ஃபேஸ், அந்த ஹார்ட்டுக்குள்ளே உன்னோட ஃபேஸ், உன்னோட ஃபீலிங் என் ஜேகேக்கு வந்துருக்கு. ப்ளீஸ் டே, நீ நினச்சா ஜேகே உன்னால் மாட்ட முடியும். நான் சொல்ல உன் ஃப்ரெண்டுக்காக எல்லாத்தையும் சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு நீ திங்க் பண்ணலாம். ஆனால் உன்னோட பிளேஸும் ஜேகேவோட பிளேஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஜேகே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிள்மெண்ட் மட்டும்தான் பார்த்துட்டு வர்றான். ஜேகேக்கு லவ்வோ கேராக கொடுக்கறதுக்கு இந்த பிளேஸில் யாருமே கிடையாது. நான் அவனோட ஃப்ரெண்டு தான், ஆனால் என்னாலையுமே அவ்வளோ லவ்வையும் கொடுக்கவும் முடியாது. நீ அவன் ஒய்ஃபாக இந்த பிளேஸ்க்கு வந்துருக்க. அவன் ஹார்ட்டுக்குள்ளே யாருமே போக முடியாத அந்த ஹார்ட்லெஸ் கிங்கோட ஹார்ட்டுக்குள்ளே நீ என்றா இருக்க. இது நீ தான். இந்த மூமெண்ட்ஸ் இங்கே ஜேகே பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் உன்னால் சேஞ்ச் பண்ண முடியும். நீ சேஞ்ச் பண்ண வைக்கலாம். உனக்கு டைம் கொடுக்குறேன்ட்டு அவன் கூட இருக்கிற க்ளோசிங் மூமெண்ட்டில் கண்டிப்பாக ஜேகே கிடையாது. அவனுக்குள்ளே இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்குங்கிறத நீயும் ஃபீல் பண்ணுவ. ஒரு ஃப்ரெண்டாக எப்படி நான் என்னோட ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஜேகேயோட கேரக்டரை கொஞ்சம் நீ நோட் பண்ணிவிட்டு நீ ஜேகே கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணி அவன் கூட நீ லைஃப்பில் மூவ் ஆக சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஜேகேயை நீ மாற்ற முடியும். அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு ஜேகே சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரிட்டு இந்த மாதிரி பேசினா நீ போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெடிசன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ஏதோ மெடிசனை டேக்கி சாப்பிட கொடுக்குறாரு. உனக்கு பாடி செம்ம பெயினாக இருக்கும், அமைதியாக ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி மெடிசனை கொடுத்துட்டு ஹாரி இந்த ரூமை விட்டு வெளியே போனோம். ஹாரி பேசினது டேக்கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சார்லி நோட் பண்ணி செம்ம கடுப்பாகிறான். நானே அவன் இந்த கிங்டம்லேருந்து எப்படியாவது வெளியே போகணும், டேயை மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் திங்க் பண்ணால் ஜேகேக்கு அதாவது உன் ஃப்ரெண்டுக்கு டேயை எப்படியாவது அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணுங்கிற மாதிரி மொத்த ஹெல்ப்பும் பண்ணுறியா பார்க்குறேன். ஒன்று அந்த ஜேகே கிட்ட எதையாவது சொல்லி கிங்டம்லேருந்து மட்டும் ஒன்றை தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே சார்லி அங்கேருந்து போனோம். டேடா ஹாரி சொல்லிட்டு போன வேர்டையும் திரும்ப ரிப்பீட்டடாக உனக்கு பேரண்ட்ஸ் இருந்தாங்க, ஜேகேக்கு யாருமே கிடையாது, ஜேகேக்கு இது தப்பு இது சரின்னு சொல்லி கொடுக்க யாருமே கிடையாதுங்கிற மாதிரி ஹாரி பேசிட்டு போனதெல்லாம் ரிப்பீட்டடாக இருந்தான். ஜேகேயுமே நம்ம டேட்டை சாரி கேட்க சொல்ல இதெல்லாம் தப்புங்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்க மாம் டாடி இல்லை. ஒருவேளை அவங்களாம் என் கூட இருந்துருந்தாங்கன்னா சொல்லி நின்றுருப்பாங்க புழுக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா அது என்னோட ஃபால்ட்டாக சாரிண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்போ கூட சாஃப்டாவோ ஒரு மாதிரி ஃபர்யூ கேட்குற மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டார். ஒரு ரூடாக நம்ம டேட்டை பேசியிருப்பாரு. ஆனால் பட் ஹோல் ஹார்ட் இதேட்டு மூலியமாக தான் பேசியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டை இப்போ நம்மகிட்ட அப்படி திங்க் பண்ணப்படி இருந்தாலும் அவன் பண்ண மூமெண்ட்டை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆனபடியே பெட்டில் ஸ்லீப் பண்ணோம். 2 days அப்படியே மூவ் ஆன் ஆகுது. 2 daysமே நம்ம டே இந்த கிங்டம்லேயே தான் இருக்கிறாரு. இந்த 2 daysக்குள்ளே டேயை எப்படியாவது ஜேகேவோட கிங்டம்லேருந்து ஜாக்கு அவனோட கிங்டமுக்கு கொண்டு வர்றதுக்காக மொத்த சோல்ஜர்ஸையும் ரெடி பண்ணி ஜேகேவோட கிங்டமுக்கு டோர் மெயின் கேட் இருக்குதுல அதுக்கிட்டேயே மொத்த சோல்ஜர்ஸையும் அரேஞ்ச் பண்ணபடி ஜேகே கூட வார் பண்ண போகிறாராம். வாருக்கு வந்து நிற்கிறாரு. இந்த மூமெண்ட் டேக்கே தெரிய வருது. இந்த மாதிரி உன்னோட பிரதர் தேவையில்லாமல் ஜேகே கூட ஃபைட் பண்ணுவேனுங்கிற மாதிரி மொத்த சோல்ஜர்ஸோட வந்துருக்கான்ட்டே எதையாவது சொல்லி சமாளித்து ஜாக் அங்கேருந்து போகவே அப்படிங்கிற மாதிரி ஹாரி டேக்கிட்ட வந்து சொன்னான். ஜேகே எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜேகே எங்கே போனான்னு தெரியல, 2 days அவன் இந்த கிங்டமில் கிடையாது. பட் இந்த மாதிரி கிங்டம் அட்டாக் பண்ண வந்திருக்குது மட்டும் ஜேகே கிட்ட இருந்துச்சு. வந்திருக்க பர்சன்ஸ் யாரையுமே சும்மா விட மாட்டான், எல்லாரையுமே கில் பண்ணிடுவான். எதையாவது ஒன்று பண்ணி முதல்ல இந்த ஃபைட்டை பிரேக் பண்ணிட்டு ப்ளீஸ் இங்கேருந்து போ, எதையாவது உன் ஹயாங்கிட்ட சொல்லி கிங்டமுக்கு போகவே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டேயுமே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி ஹாரியும் நம்ம டேயுமே நேராக கிங்டம் கிட்ட வருவாங்களா, அந்த மெயின் கேட் கிட்ட வருவாங்களா, அந்த மாதிரி கேட்டுக்கிட்ட வந்தான். அந்த பிளேஸில் அந்த மெயின் கேட் இருக்குதுல்ல, அந்த மெயின் கேட்டையே நம்ம ஜாக்கோட சோல்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு அட்டாக் பண்ணோம். இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேவோட கிங்டமில் இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸை
சார்லி ரெடி பண்ணியிருக்கான். ஜேக் எங்கே இல்லைல்ல, அப்போ நான் தானே கிங்குங்கிற மாரி ஜாக்கோட கிங்டமில் இருக்கிற பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணணும். இந்த மாதிரி ஜாக்கை அட்டாக் பண்ண மூமெண்ட்டில் ஜேகே மேலே கோமாகி மறுபடியும் நம்ம ஜேகே கிட்ட ஃபைட் பண்ணி 2 பேரும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான். சோல்டர்ஸை கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகி அந்த பர்சன்ஸ் எல்லாரையுமே கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா ஹாரி தான், உனக்கு என்ன திமிரு இருந்தால் நான் இந்த பிளேஸில் இருக்க சொல்லி சோல்ஜர்ஸ் அவ்வளோ வரை இந்த பிளேஸ்க்கு அப்புறம் வைப்பேன். இது மட்டும் ஹயாங் தெரிஞ்சால் ப்ராப்ளம் பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி ஹாரிட்டிட்டம் நான் எங்களோட கிங்டம்க்கே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தா அப்போ நாங்கள் திருப்பி அட்டாக் பண்ணாண்டாமா, இது ஹயாங்கோட ஆர்டர் தான், ஹயாங் தான் எங்களுக்கு ஆர்டர் போட்டார், நாங்கள் அதை தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா டேக்கு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆனால் அந்த மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. ஜாக்கோட சோல்ஜர்ஸ் நம்ம ஜேகேயோட சோல்ஜர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப ஷாக் ஆகும். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபைட் பண்ணாதீங்கிற மாதிரி எவ்வளவோ அந்த ஃபைட்டிங்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் 2-3 சோல்ஜர்ஸ் ஜேகேயோட சோல்ஜர்ஸ் டெட் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் பயங்கரமாக அந்த பிளேஸே ஷேக் ஆனபடி பயங்கரமாக அடுற மூமெண்ட்டுக்கு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி ஐயோ அவனுக்கு இங்கே இந்த மாதிரி ஃபைட் ஆகிற மூமெண்ட்டு தெரிஞ்சிருச்சு பொழுக்கு, இங்கே தான் அவன் வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹாரி ரொம்ப ஷாக்கானா மேட் என்னடா திடீர்னு இந்த பிளேஸே ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு அடுறதுங்கிற மாதிரி ஷாக்கிங்காக நோட் பண்ணோம். கரெக்டாக அந்த பிளேஸில் பிளாக்குக்கு மேலே இருந்த பொசிஷன்லேயும் ஃப்ளை பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக நம்ம ஜேகே என்ட்ராகிறாரு. ஜேகே பார்த்தோன்னே டேக்கி ஆட்டோமேட்டிக்காக அள்ளு விட்டுருச்சு. இந்த மாதிரி அள்ளு விட்டா சார்லி தான் அவன் அந்த குகையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி தானே இத்தனை ப்ராப்ளட்டி நான் பண்ணினேன், அவன் வந்துட்டான். எப்போ உன் ஐஸாலேயே உன் பிரதரை நீ பாட்டுட்ருக்க சொல்லி உன் பிரதரை கில் பண்ண போடுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சிரிச்சான். நம்ம ஜேகேன் தான் நேராக அந்த ஃப்ளை பண்ண ட்ராகன் மேலேருந்து ஃப்ளை பண்ணபடி கரெக்டாக ஜாக்கு முன்னாடி என்ட்ராகி ஜாக்கோட நெக்கு தான் கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன திமிர் இருந்தால் ஏன் கிங்டமுக்குள்ளே என்ட்ராகி ஏன் சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ணுவேன், அட்டாக் பண்ண என்றா நல்லா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கோட நக்கை பிடிச்சி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாரி ஷாக்காகி ஜேகே அவனை எதுவும் பண்ணாடானுங்கிற மாதிரி நம்ம ஜேகேயோட நேமை சொல்லி கட்டணும். தூரத்துலேருந்து நம்ம டேயுமே ஜேகே பாட்டபடி பக்கத்தில் அவர் வரானா. பட் சார்லி ஹாரி மேலேயும் மேலேயும் ஒரு பவரை போட்டு ஜேகே பக்கத்தில் போகாடப்படி கண்ட்ரோல் பண்ணுறான். இது ஹாரிக்கும் டேக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது, என்ன நம்மளால் நகர முடியலங்கிற மாதிரி ஷாக் ஆனோம். ஜேகே ஜாக்கோட நக்கை இன்னும் கிரிப்பாக பிடிச்சி இருக்குனபடி கில் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜேகே நீ என்ன பண்ணிகிட்ருக்கா, முதல்ல ஹயாங்க கீழே விடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டணும் அதெல்லாம் நம்ம ஜேகேக்கு கேட்கவே இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு திரும்பவும் நம்ம ஒரு 2 times 3 டைம்ஸ்க்கு மேலே ஜேகேவோட நேமே சொல்லி பயங்கரமாக கட்டுன்னு கட்டி விட்டுருங்கிற மாதிரி கட்டுனோம். இந்த மாதிரி கட்டுறதை கூட கேட்காத மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்போ மட்டும் என் ஹயாங்க நீ விடலை இதே பிளேஸில் பாட்டுக்கோ, அப்புறம் என் ஹயாங்கோட சேர்ந்து நானும் டெட் ஆகிருவேன், என்ன நினச்சிட்ருக்கா, முதல்ல அவரை விடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டுனா பாட்டு அப்படி நம்ம ஜேகே திரும்புறாரு. என்ன பண்ண மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா, முதல்ல என்னோட ஹயாங்க ஃப்ரீ பண்ணி விடுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே இந்த மாதிரி நோட் பண்ண மூமெண்ட்டுக்கு மேலே ஒரு பவர் கட்டு போட்டிருந்தோம்ல சார்லி அதை பிரேக் பண்ணால் கொஞ்சம் ரன் பண்ண வேகத்திலேயே ஜேகேயும் நம்ம ஜாக்கையும் பிரித்து விட்டபடி ஹயாங் எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, நான் சொல்லிட்டு நீ ஏன் கேட்க மாட்டாங்கிற அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை நோட் பண்ண ஏன் கிங்டம்குள்ளே என்ட்ராகி ஏன் பீப்புள்ஸே அட்டாக் பண்ணலை, சோல்டர்ஸ் அட்டாக் பண்ணலை, உன் பிரதரை ஒன்றும் பண்ணலை, ஆனால் என் கிங்டம்குள்ளே என்ட்ரானுக்கு எவனுங்க 2 போக முடியாது அப்படிங்கிற மாதிரி மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பவர் கொடுத்து அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு ஜேக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. ப்ளீஸ் என்னோட பீப்புள்ஸ் எதுவும் பண்ணாட விட்டுரு, அவங்க தெரியாமல் இந்த பிளேஸ்க்குள்ளே வந்துட்டாங்க, சொன்னா கேளு, இந்த மாதிரி ஃபைட் பண்ணி ப்ராப்ளத்தை பெருசாக்காட, சொன்னா கேளுங்கிற மாதிரி ஜேகேயோட ஆன்சர் பிடிச்சி நம்மகிட்டே பயங்கரமாக கெஞ்சிடாரு. நான் சொன்னால் கேட்பல, நான் சொன்னால் கேட்பியா கேட்க மாட்டியா, நான் சொன்னால் கேட்பியா கேட்க மாட்டியா, நான் சொன்னால் நீ கேட்பல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி க்ரை பண்ண பொசிஷன்லேயே ஜேகேயோட பாட்டு பேசுகிற மூமெண்ட்டுக்கு ஜேகேக்குள்ளே தான் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுல்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்தவர் அந்த பவரை பிரேக் பண்ணபடி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நீ சொன்னால் நான் எதை வேணாலும் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் முதல்ல இங்கேருந்து கிங்டமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பிளேஸில் இந்த வார் நடக்குதுல்ல, இந்த பிளேஸில் நீ இருக்காட, கிங்டமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
நான் போக மாட்டேன், நான் சொன்னால் நீ கேட்பேன்னுட்டு இப்போ சொன்னேன். பிளாக்கை நோட் பண்ணுறாரு. பிளாக் கரெக்டாக நம்ம ஜேகே முன்னாடி ஃப்ளை பண்ணபடி வந்துடுனா இப்போவே நீ கிங்டமுக்கு அப்படி ஜேகேயோட பெட்ரூம் இருக்கும்ல அங்கே போகணுங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி சொன்னால் சொல்கிறத கேட்டுட்டு ஜேகே எதையுமே பேசாமல் டக்குன்னு அந்த பிளாக்குக்கு மேலே ஃப்ளை பண்ணபடி வந்து உட்காருதாரு. ட்ராகனுமே அங்கேருந்து ஃப்ளை பண்ணபடி கரெக்டாக கிங்டம் அந்த பேலஸுக்கு வந்தோம். அப்படியே திரும்பி உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஹயாங்? ஏட்டுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணீங்க? ஏட்டுக்காக இந்த கிங்டம்குள்ளே நீங்கள் என்ட்ரானீங்க? இந்த பிளேஸில் ஜேகே உங்கள் மொட்டை மெம்பர்ஸையும் கீல் பண்ணிடுவான்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்ரி அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டைட்டாக ஹேக் பண்ணபடி ஒன்று அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறானா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா அந்த மாதிரி எழுதான். அவன் என்ன கொடுமைலாம் படுத்தலை, உன்னை டார்ச்சர்லாம் படுத்தலை, நான் நார்மலாக தான் இந்த கிங்டமில் இருக்கிறேன், தேவையில்லாமல் ப்ராப்ளத்தை பெருசாக்காதீங்க, உங்களை ஜேகே கில் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கை ஹக் பண்ண பொசிஷனில் கதறி அழுட்டோம். ஜாக்குமே நம்ம டைட்டாக ஹக் பண்ணபடி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ சேஃபாக தானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். ஹாரி கரெக்டாக ஜாக்கை நோட் பண்ணால் என்கிட்ட பேசாதானுங்கிற மாதிரி ஹாரியை பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா டேக்கு புரியல, அவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்டுங்கிறது தெரியாமல் கொஞ்சம் டவுட்டாக நோட் பண்ணிட்டு இருந்தா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், அவனடா என் கிங்டமுக்குள்ள நீ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகியிருக்க, நீ தான் கூட்டிகிட்டு வந்துருக்க, அந்த மேரேஜை கூட நீ தான் கூட்டிகிட்டு வந்துருக்க, நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொன்னேன் டேக்கி மேரேஜுன்ட்டு, அப்படி இருக்க சொல்ல நீ அந்த பிளேஸ்க்கு ஜேகே கூட்டிகிட்டு வந்தா அது நீ அதானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக தீட்டிட்டு என் வா நமக்கு 2 பேரில் அனுக்கிற மாதிரி டேயோட ஆன்சர் பிடிச்சி இழுத்தேன். என்னால் அங்கேருந்து எங்கேயுமே வர முடியாது, என்னால் இந்த கிங்டம்மை விட்டு எங்கேயுமே ஒரு இன்ச்சு மூவ் ஆனாக்க முடியாது, ஜேகே விட்டு நான் எங்கேயாவது மூவ் ஆனானா ஜேகே இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ப்ளீஸ் ஹயாங், ப்ராப்ளம் பண்ணாதீங்க, நீங்கள் முதல்ல சேஃபாக கிங்டமுக்கு போங்க, எனக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களை கிங்டமில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிரதர்ஸ் 2 பேருக்குலேயும் கொஞ்சம் ஆர்குமெண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஆர்குமெண்ட் ஆனால் லாஸ்ட்டில் சொல்கிறது கேட்டுட்டு ஹாரியை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு உன்னை நீ இந்த பிளேஸில் இருக்குங்கிற திங்கிங்கில் என் பிரதர் அங்கே விட்டுட்டு போகிறேன், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு ஹாரி, இந்த ஜாக்கை நீ வேறு மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷோல்டர்ஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணிவிட்டு ஜேகேவோட கிங்டம் மட்டும் அவ்வளோ விரும்பி வெளியே பண்ணோம். ஹாரி கிட்ட கரெக்டாக வந்துட்டு எதுக்காக என் ஹயாங் உங்களை ரொம்ப ரூடாக திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டேன். அது வந்து நான் பரவ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக கிங்டமை கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தா சார்லிடா நம்ம போட்ட பிளானெல்லாம் சொதப்பிக்கிச்சு, நம்ம தானே இந்த மாதிரி ஜாக்கோட கிங்டமில் போய் இந்த மாதிரி ஜங்குக்கு இங்கே இல்லை, நீங்கள் வந்து அந்த பிளேஸில் ஃபைட் பண்ணி வார் பண்ணி அங்கே 2 கூட்டிகிட்டு போயிருங்கிற மாதிரி இவன் தான் பிளான் போட்டு கொடுத்துட்டு வந்திருப்பான். இப்போ பிளானை மட்டும் சொதப்புற மூமெண்ட்டை பட்டுட்டு சார்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஹாரியுமே கரெக்டாக என்ட்ராகிறாங்க, அதாவது இந்த பேலஸ்குள்ளே என்ட்ராகிறாங்க. அந்த மாதிரி என்ட்ராகி நம்ம ஹாரிக்கிட்ட பேசினபடியே கரெக்டாக ஜொங்கு கூட ரூமுக்கு தான் வந்துருப்பாரு. இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தோம். ஜொங்குக்கு நம்ம சொன்ன மாதிரியே பெட்ரூமில் தான் உட்காந்துருக்காரு. டேக்காகவே வெயிட் பண்ணப்படி இருப்பார். அந்த மாதிரி வெயிட் பண்ணப்படி இருந்தோம். கரெக்டாக முன்னாடி பிளாக் என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம ஹாரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்போ ஜொங்குக்கு பெட்ரூம்குள்ளே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஹாரி தான் அவன் ஏதாவது கொஞ்சம் ஹார்ஷாக பேசினாலோ இல்லை ஹார்ஷாக கொஞ்சம் நடந்துக்கிட்டாலோ அவங்கிட்ட ரூடாக நீ அதிகமாக ப்ளே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹாரி என்னெல்லாமல் சொல்லி நீ ரூம்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண அங்கே பாருட்டே, நீ சொன்னேனுங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக அவன் அந்த பிளேஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் நேராக கிங்டமுக்கே வந்துருக்கான். நீ சொன்ன மாதிரி அவன் ரூமில் போய் அமைதியாக இருக்கிறான். நீ தேவையில்லாமல் அவனை கொஞ்சம் நார்மலாக இருக்கிற அவனை மறுபடியும் ஒரு டெவிலாக சேஞ்ச் பண்ணாத. நீ மட்டும் இப்போ ரூமுக்குள்ளே போகலன்னு வச்சுக்கோ, அவன் நீ இருக்கிற பிளேஸ்க்கு வருவான். நீ எங்கே போய் மறைஞ்சிருப்ப? நீ எந்த பிளேஸில் மறைஞ்சிருந்தாலும் சரி அவன் பக்கத்தில் வந்து நிற்பான், என்ன செய்வாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே உனக்கு ஒளிஞ்சிக்க எந்த ஒரு பிளேஸும் கிடையாது, தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாமல் எப்போதும் ரூம்குள்ளே இருக்கிற மாதிரியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு சின்ன ஒர்க் இருக்குங்கிற மாதிரி ஹாரி இங்கேருந்து கிளம்புனோம். கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஜொங்குக்கு நம்ம சொன்ன மாதிரியே பெட்டில் உட்காண்டபடியே உள்ளே என்ட்ரு ஆகிற பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன், ஹயாங்க்கு என்ன திமிரு இருந்தால் ஏன் கிங்டம்குள்ளே என்ட்ரு ஆகி ஃபைட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நம்ம ஜேகே பயங்கரமாக கட்டுவார். அந்த மாதிரி கட்டுனா இப்போ என்ன அவனோட பிரதரை நீ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து இந்த மாதிரி ரூம்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்க, அப்படி இருக்க சொல்ல எப்படி அவர் ஃபைட் பண்ணாமல் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேச என்னையே ஏட்டு பேசுன மாதிரி தெரியுது, இது என்னோடய பிளேஸ், என்னோடய கிங்டம், ஏன் கிங்டமுக்குள்ளே
என்றாகி என்னோட சோல்ஜர்ஸையும் ஹயாங்கோட சோல்ஜர்ஸ் கில் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துட்டு விடணும்னு நினைக்கிறியா? என்ன நினச்சி என்னோட பிளேஸ்லேருந்து போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக, நான் கண்டிப்பாக உன்னோட பீப்புள்ஸ் அந்த கிங்டம் அந்த ஏஞ்சல் கிங்டமை நான் சும்மா விட மாட்டேன், மொத்தமாக அந்த ஏஞ்சல் கிங்டம் நான் அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோடய பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி இந்த மாதிரி வார் பண்ண மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக உன் கிங்டமில் உள்ள பர்சன்ஸை நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆஷா பயங்கர கோவத்தில் டேய் சொன்ன வாரத்துக்கு இங்கே வந்தவர் கோவட்டில் பயங்கரமாக கட்டுன்னு கட்டுனா நம்ம ஜேகேயோட சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப்பிடும். இந்த மாதிரி ஸ்லாப் பண்ண பிளாக்கு ஷாக் ஆகி, என்ன அவர் ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்காரு, அவரை போய் அடிக்கிறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்லே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் ஜேகே ரொம்ப கோவமாகி டே பட்டு ஹெவியாக மறைச்சபடி டேயோட நெக்கை கிரிப்பை பிடிச்சி இருக்கிற பொசிஷன்லேயே டேயை க்ளோஸாக இருக்கிறாரு. என்ன நினச்சிப்பேன் நீ ஸ்லாப் பண்ண? என்னடா நினச்சிட்டு இருக்க நீ? உன் பிரதர் அப்போ இந்த பிளேஸ்க்கு நீட்டாக வர வச்சியா? என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசினா, இங்கே பாரு ஜங்குக், நீடா ரியாலிட்டியை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. ஏன் கிங்டமுக்குள்ள உன் கிங்டமுக்குள்ள என் ஹயாங் என்ட்ராயிட்டான்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ கோவம் வருது. என் மொத்த கிங்டமே நான் அழிச்சிருவேங்கிற மாதிரி ஏன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கேன். நீ நீ எங்கள் பர்மிஷன், யார் பர்மிஷனும் இல்லாமல் எங்கள் கிங்டமுக்குள்ளே என்ட்ராகி என் கிங்டமில் எனக்கு நடந்துக்கிட்டு இருந்த மேரேஜை பிரேக் பண்ணி அங்கேருந்து என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இங்கே தூக்கிட்டு வந்துருக்க. அப்போ இதுக்கு உன்னை என்ன பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்டே பேசினா, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். உன்னை மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க ஜேகே, உன்னை மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. நீ என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இங்கே தூக்கிட்டு வந்துட்ட. அவர் என்னோட ஹயாங். ஏன் ஹயாங் நான் என்ன மாதிரி இருக்கிறேன், நான் உயிரோட இருக்கிறேன்னா சேஃபாக இருக்கிறேன்னா இல்லாட்டிக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளமானுங்கிறத திங்க் பண்ணி என்னை பார்க்கறதுக்கு இந்த பிளேஸில் என்ட்ரானாரு அப்படிங்கிற மாதிரி நீ தானே அந்த பிளேஸில் வார் பண்ண சொல்லி சார்லிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அனுப்புனேன். நானும் ஹாரி அந்த பிளேஸில் போய் ஹயாங் அங்கேருந்து அனுப்பிடலானுங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். அந்த பிளேஸில் நீ தானே ஃபைட் பண்ண சொல்லி சார்லிக்கு நீ ஆர்டர் போட்டியாமே அப்படிங்கிற மாதிரிட்டு இந்த மாதிரி சொன்னால், என்ன வளரிட்டுருக்கேன்? நான் கிங்டம்லே கிடையாது. அதுவும் ஆர்டர் போடுறதுண்டா நான் ஏன் சார்லிக்கிட்ட ஆர்டர் போடணும்? எனக்கு எப்போதுமே பெஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஆஃப் த பட்டட்டலை பற்றினா அது எனக்கு ஹாரி தான். ஹாரியை தவிர நான் வேறு யாருக்கும் ஆர்டர் போட மாட்டேன். மற்ற எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஹாரிக்கு மட்டும்தான் இவர் ஆர்டர் போடுவாராம், மற்ற எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டு தான் நான் யாருக்குனாலும் கொடுப்பேன். பேபி, அதில் நீ கொஞ்சம் சேஞ்சிங் தெரியுமா? ஏன்னு கேளு, நீ போடுற ஆர்டரை நான் கேட்க வேண்டியதாகி போச்சு. ஆமாம், அவ்வளோக்குள்ளே ஃபைட்டு வேண்டானுங்கிற மாதிரி கட்ரி எழுதியே ஹயாங் உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டானா என்ன? இங்கேருந்து உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நினச்சேன், கூட்டிகிட்டு போகலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பேசினா, நீ ஏன் இந்த மாதிரி பேசிகிட்ருக்க? உனக்கு புரியலையா? ரியாலிட்டி புரிஞ்சு பேசேன். இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது உனக்கு தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ என்னங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துருக்கு. அதுக்காக தான் என் ஹயாங் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக உள்ள என்ட்ராயிட்டாரு. இந்த மூமெண்ட்டையே திங்க் பண்ணி ப்ராப்ளம் பண்ணாட ஜேகே, ப்ராப்ளத்தை பெருசாக்காட. இங்கே பாரு, நீ என் கிங்டமில் இருக்கிற ஒரு பர்சன்ட் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் தான் நான் இந்த பிளேஸில் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன். என் பீப்புள்ஸ்க்கோ, என் பிரதருக்கோ, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காவது ஏதாவது ஒன்றால் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, என்ன என் கூட ஃபைட் பண்ணுவியா? நான் மாட்டி ஃபைட் பண்ணுவேன்? ஃபைட்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த வேல்டை மட்டுட்டையும் அறிமுகப்படுத்தினது அவங்க தான். என் ஃபேமிலியை இந்த பிளேஸில் இல்லாத போட்டு இருந்துகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீ நல்லா மைண்டில் வச்சுக்கோ. என்னை நீ ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்ட, ஃபோர்ஸ்ஃபுல்லாக உன் பக்கத்துலேயும் வச்சுருக்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீ இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட ப்ளே பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் என் லைஃப்னுங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். இதையும் தாண்டி நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி திங்கிங்கில் என் கிங்டமில் இருக்கிற யாராவது ஒருத்தரை நீ ஹேட் பண்ணாலும் அது இந்த டேயை ஹேட் பண்ண மாதிரி தான். அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட ஆன்சர் தட்டி விட்டுட்டு நம்ம நேராக பொறுமையாக வந்து பெட்டில் உட்காண்டாம். சொன்ன வேடை கேட்டு நம்ம ஜொங்குக்கு ஒரு மாதிரி திங்க் பண்ணப்படி கரெக்டாக பக்கத்துலேயே பெட்டில் வந்து உட்காந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணுறாரு. இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? இப்போ லாஸ்ட்டில் ஒரு வேர்டு சொன்னியே, இதுதான் என் லைஃப்னுங்கிற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இதை என்னால் மாட்ட முடியாது நீ. அப்போ என் கூட இருக்கிற மூமெண்ட்
உனக்கு பிடிச்சிருக்குனுங்கிறியா? ஆ நான் உன் லைஃப் பார்ட்னரை அக்செப்ட் பண்ணிட்டேனுங்கிறியா? என்னத்த மீன் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி சொன்ன? எனக்கு திரும்பவும் அதுக்கான அந்த ரீசன் தெரியணும். அந்த வேர்டுக்கு அதான ரீசன். நீ ஏன் கூட லைஃப்பில் இருக்குங்கிறத அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? சொல்லு 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 அப்படிங்கிற மாரி டேவோட ஃபேஸை கப்பனை போட்டு இப்போவே சொல்லு சொல்லுங்கிற மாரி டேயை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணால் உன்கிட்ட ஏன்டா இந்த மாதிரி ஃபோர்ஸிங்கான மூமெண்ட் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதையுமே பேசாமல் இருந்தால் உன்கிட்ட தானே கேட்குறேன். இப்போ என்கிட்ட நீ தானே எல்லாத்தையும் சொன்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி டேவோட சீக்ஸை கப்பன பொசிஷனில் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டான். வேறு எனக்கு என்ன வழி இருக்குது ஜேகே? இங்கேருந்து தப்பிச்சு போகவும் முடியல. தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற பர்சன்ஸையும் நீ கீல் பண்ணியிருந்த. கிங்டம் விட்டு வெளியே போகலான்னு என்றானா ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு சேடோ என்னை அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து பெட்டில் லாக் பண்ணிடு. போடா குறுக்கி, ஒரு டெவில், ஒரு மோசமான ஹார்ட்லெஸ் பர்சன் என் பக்கத்தில் இருந்து ஃபோர்ஸிங் மட்டும் எனக்கு கொடுத்துட்டு இருந்தா என்னால் என்ன பண்ண முடியும்? நீ ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட் எல்லாத்தையும் அக்செப்ட் தானே பண்ணிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்மகிட்ட இப்படி பேசினோம். நம்ம ஜேக்கிட்டேயோட லிப்லேயே பிக்கிஸ் பண்ணபடி யார் சொன்னா உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறான்ட்டு? உன்னை நான் ஃபோர்ஸே பண்ணல. உன்னை ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். ஏன் கிங்டமில் என்னோடய குயினாக இருக்க சொல்லி நீ ஏன்டா டப்பா ஃபோர்ஸிங்குங்கிற? ஃபோர்ஸிங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினோம். டேக்கி என்ன மாதிரி ஜேகே கிட்ட பேசுனே தெரியல. தப்பிச்சு போ வழியும் தெரியல. தேட்டர் சரண்டர் ஆயாச்சு. நீ இங்கேருந்து என்னால் தப்பிக்க முடியாது. இங்கேருந்து ஏதாவது நான் தப்பிக்க முயற்சி பண்ணி நீ பிறகு என் கிங்டம் ஏதாவது பண்ணிடுவியானுங்கிற மாதிரி பயத்துலையும் ஹாரி வேற நீ ஜேகே பக்கத்தில் இருந்தால் தான் ஜேகே கொஞ்சம் நார்மலாக இருப்பான். நீ ஏதாவது தப்பிச்சு போகிறேங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ண ஒன்றை எதுவும் பண்ண மாட்டான். உன் கிங்டம்மை மொத்தமாக அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு தன்னோட ஹாப்பினஸை தாண்டி தன்னோட பீப்புள்ஸ் தனக்கு மொத்த லவ்வையும் கொடுத்த பேரண்ட்ஸும் ஹயாங்கும் அப்புறம் ஜாக்ஸி இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போடுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்மகிட்டே வந்து இந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதை விட்டால் வேறு வழி கிடையாது. ஜங்குக்கை ஹஸ்பண்டாக அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாரி டிசைட் பண்ணி திங்க் பண்ணி ஹாரிக்கிட்டேயே வந்து பேசியிருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே இந்த மூமெண்ட்டு ஹாரியும் பேசினதை கேட்டு அவங்க 2 பேரையும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர விட மாட்டேன்டானுங்கிற மாரி சார்லி இவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தே பண்ணியிருப்பான். இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜேக்கி ரொம்ப ஹாப்பியாகிட்டே பேசின வேடை கேட்டு ஐயோ அப்போ இனி இந்த கிங்டமில் தான் இருப்பல்ல. அப்போ சரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்கள் இருப்பேன்னு சொன்னதோட எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஜங்குக்கோட லைஃப்பில் இந்த மாதிரி வாருக்கெலாம் போய் நிறைய பர்சன்ஸை கில் பண்ணி பா ஒரே பிளட் ஸ்மெல்ல மிதக்கிற அந்த மூமெண்ட் தான் எனக்கு ஹெவன் மாதிரி தெரியும் பேபி. ஆனால் பட் இப்போ நீ என்கிட்ட ஒரு வேர்டை சொன்ன பற்றியா? அந்த வேர்டே நான் ஹெவனில் அப்படியே ஃப்ளை பண்ணபடி இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என்ன வேணும்? அதான் நான் தான் எந்த ப்ராப்ளம் பண்ண மாட்டேன், இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டோம்ல. அது இல்லை பேபி, இந்த மாதிரி நீ சொன்ன குட் நியூஸை கேட்டு எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு தான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே நம்ம ஜேகே நோட் பண்ணால் உன்னை திரும்ப வேண்டாம் கொக்கைக்கு கூட்டிகிட்டு போகணும் போல் திங்கிங்காக இருக்குது. நீயும் நானும் சேர்ந்து 2 பேர் மட்டும் யாருமே இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு திங்கிங்காக இருக்குது. என் கூட வரியா? முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா? என்ன மாரி சொன்னால் என்ன வாண்டானா சொல்கிறேன், ஜாலியாக நம்ம அந்த கொகையில் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கெல்லாம் எனக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீ இங்கே இருக்க போய் தான் அடிக்கடி இந்த ரூமுக்கெலாம் வர வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் எப்போதும் அந்த பிளேஸில் தான் இருப்பேன். வாயேன் நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த கொகைக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி திரும்பவும் ஃபோர்ஸ் தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண அந்த பிளேஸை திங்க் பண்ணாலே ஜேகே பண்ண மூமெண்ட்டு திங்க் ஆகி என்னால் அந்த பிளேஸ்க்கு வர முடியாது, தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத ஜேகே அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜேகே கொஞ்சம் ஷாக் ஆகி சரி கூல் ஏன் டென்ஷன் ஆகி கட்டுறேன்?
சரி டென்ஷன் ஆகாதானே மேட்டை சொல்லி உனக்கு ஜில்லுன்னு ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், நீ அமைதியாக ரெஸ்ட் எடு. இன்னைக்கு வேண்டாம், நம்ம இன்னொரு டே அந்த குகைக்கு போகலாம். எனக்கு இந்த ஹாப்பினஸ்ஸை என்னன்னு சொல்ல தெரியல. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்டில் இவரே படுக்க வச்சு பெட்ஷீட் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணபடி அந்த டோரு ஜங்குக்கோட பெட்ரூம் டோரை கிராஸ் பண்ணபடி போகிற மேடை பாட்டுட்டு, என் பேபிக்கு ஜில்லுன்னு ஏதாவது ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வா, ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதுவும் ஸ்ட்ராபெரியால் இருக்கணும். ஸ்ட்ராபெரி தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், புரியுதுல்ல? நல்லா ஸ்வீட்டாக நல்லா ஃப்ரூட்டியாக இருக்கிற மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராபெரியை பார்த்து செலெக்ஷன் பண்ணி அவனுக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். அவன் ஏதாவது அதில் மிஸ்டேக் சொன்னால் உனக்கு ஹேண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மேடை போட்டுட்டுன்னா, ஐயோ ஒருத்தர் ஜூஸ்லேயே இந்த ப்ராப்ளம் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்மட்டு இந்த மாதிரி பெட்டில் இருந்தபடி எனக்கு எதுவும் வேண்டாங்கிற மாதிரி கேட்டேன்னா, நீ வேயாமுடு, அதான் சொல்லிட்டோம்ல, வரும் ட்ரிங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு, ஹாப்பினஸில் வெளியே போகிறாரு. இப்போ அப்படியே டைம் ஒரு 1 வீக் போகுது. 1 வீக்குமே நம்ம ஜொங்குக்கு எப்போ பட்டாலெல்லாம் கிங்டமுக்குள்ளே என்ட்ராகிறது கிடையாது, பெட்ரூமுக்கும் வர்றது கிடையாது. அந்த வாருக்கு போகிறேன், ஃபைட் பண்ண போகிறேன், எனிமீஸை அட்டாக் பண்ண போகிறேங்கிற மாதிரி அட்டாக் பண்ணுறது, அப்புறம் பாடியை ஹீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குகைக்கு போகிறதுங்கிற மாதிரி இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம டேக் கிட்ட கரெக்டாக பிளாக் என்ட்ராகுது, இந்த மாதிரி என்ட்ரானா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக் கேட்க, இந்த மாதிரி நானும் கிங்குமே ஒரு பிளேஸில் இருந்து ஃப்ளை பண்ண வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு 5 மெம்பர்ஸ் டார்க் பிளாக் மேஜிக் தெரிஞ்ச பர்சன்ஸ் எங்களை அட்டாக் பண்ணாங்க. திடீர்னு ஒரு பர்சனோட ஹேண்ட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நைஃப் இருந்துச்சு. அதை வச்சு கிங்கோட ஹிப்புக்கிட்ட வேகமாக சொருக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சொன்னால் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரிட்டே ரொம்ப ஷாக்கானா, ஆமாம் அவரோட பாடியை ஹீல் பண்ணதுக்கு தான் அந்த வாட்டரில் இருக்கிறாரு. பட் அந்த வாட்டருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக அந்த வாட்டருக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் பட் கிங்கும் கிளியர் ஆகலை, அவரோட பாடியில் அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கும் நார்மல் ஆகலை, அவர் இன்னும் ரொம்ப வீக்கான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹேரியும் இந்த வேடை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி இப்போவே அந்த பிளேஸ்க்கு எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த குகைக்கிட்ட வருவாங்களே, அந்த மாதிரி குகைக்கு வேண்டாம் குகைக்குள்ளே என்ட்ராக சொல்லியே அந்த பிளேஸை மொட்டையும் பார்க்க சொல்லும் டேக்கிட்ட நடந்துக்கிட்ட மூமெண்ட்டு தான் அப்படியே நம்ம டேக்கி ரிப்பீட்டடாக அந்த வாய்ஸிங் சவுண்டுலாம் கேட்குது. அந்த மூமெண்ட்ஸை மறக்க நினச்சா அந்த பிளேஸெல்லாம் பார்க்க சொல்லும். ஃபஸ்ட்டே நான் அந்த மூமெண்ட் மட்டுமே திங்க் ஆகி டக்குன்னு அந்த குகையை விட்டு வெளியே வராரு. என்னாச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹாரி கேட்டா, என்னால் இந்த பிளேஸ்க்குள்ளே நார்மலாக வர முடியாது, நீங்களே என்னங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே நின்னா நம்ம ஹாரியை போய் செக் பண்ணி பார்த்தோம். ஒரு டைம் ஒரு பாய்சன் போட்டிருப்பாங்களா, அதே பாய்சன் தான் இப்போ அந்த வாட்டருக்குள்ளே மிஸ் ஆகிருக்குது ஜேகே கில் பண்ணதுக்கு. அந்த டார்க் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ண பர்சன்ட்டுமே அங்கிள் ரெடி பண்ண பர்சன்ட் தான். இந்த மாதிரி ஹிப்பில் ஆழமாக சுருங்கினது போட்டதுன்னு பாய்சன் உள்ள அந்த மெடிசன் உள்ள அந்த வாட்டரில் தான் நம்ம ஜேகே ரிப்ரெஸ் ஆனபடி ஹீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட்டில் அன்னைக்கிட்டே இருந்தார், டக்குன்னு சேவ் பண்ணி விட்டுட்டாரு. ஆனால் இப்போ 2 டேஸாக வந்துட்டே இல்லைல்ல, அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜேகே ரொம்ப ரொம்ப வீக்காகி அவரோட பாடிலாம் ரொம்ப வீக்காக இருக்கும். இதை ஹாரி நோட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் மில்க்கு ஏதோ பாய்சன் இருந்த மாதிரி தெரியுது. ஓ மை காட், இது எப்படி நார்மலாகும்? இது ஜங்குக்கோட பிளேஸ் ஆச்சு, இந்த பிளேஸில் எப்படி இந்த மெடிசன்லாம் வந்துச்சு? ஜங்குக்கு முதல்ல இதுலேருந்து புஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அதிலேருந்து புஷ் பண்ணணுங்கிற மாதிரி ஹாரி நம்ம ஜேகே புஷ் பண்ணி அந்த வாட்டருக்குள்ளேருந்து வெளியே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தான் அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கோட பாடி இன்னும் ரொம்ப வீக் ஆகிடுது. அந்த வாட்டருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த மெடிசனோட பவர், பாய்சன் ஓரளவுக்கு இருந்தாலும் மெடிசனோட பவரில் ஜேகேயோட பாடி கொஞ்சம் ஹீலான பொசிஷனில் இருக்கும். இப்போ வாட்டரை விட்டு வெளியே தூக்குனதோடைய ஜேகேயோட பாடி முழுக்க அப்படியே ப்ளூ கலரில் அந்த பாய்சன் ஸ்ப்ரெட் ஆகிற மூமெண்ட்டை ஹாரி பார்த்து ஷாக் ஆகி, ஜெகே உனக்கு என்ன ஆச்சு, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, ஜெகே என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி பயங்கர பட்டட்டத்தில் கட்டம். இந்த மூமெண்ட்டை அந்த குகைக்கு வெளியே நின்று கேட்டு நம்மகிட்ட ஒரு மாதிரி ஷாக் ஆகி என்னாச்சுங்கிற மாதிரி ரன்னிங்கில் உள்ள வேண்டாம் ஜேகேவோட ஃபீட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக
லெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் ஃபுல்லாக ப்ளூ அண்ட் ப்ளூவாக ஒரு மாதிரி அவருக்கு பாய்சன் அட்டாக் ஆகுற மூமெண்ட்டாக காட்டுது. இந்த மாதிரி காட்டுறத பார்த்துட்டு பிளாக் ரொம்ப ஷாக் ஆகி கிங் உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி நர்வஸ்லேயே நம்ம ஜேகே நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜேகே ஃபுல்லாக கான்சல் மூமெண்ட்டில் இருக்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நம்மகிட்டே பதற்றத்தில் இருந்தால் அன்னைக்கு பிளாக்கோட பாடியில் அடிபட்டிருக்க சில டேயோட பிளட்டை கொடுத்து பிளாக்கை நார்மல் ஆக்குனார்ல, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு ஒருவேளை நம்மளோட பிளட்டால் ஜேகேக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயோட பாடிக்குள்ளே இருக்கிற ஸ்வாடை எடுத்து டேயோட ஹேண்ட்ஸே கட் பண்ண வர அந்த மாதிரி கட் பண்ணால் இதை ஹாரி பார்த்து ஷாக் ஆகி என்ன பண்ணுற இதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக நம்ம ஹாரி பதட்டத்தில் பயத்துலையும் கொஞ்சம் கட்டுனோம். ஹாரி லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜேகேவோட ஹிப்பில் அடிபட்டுருக்குதுல்ல அந்த பிளேஸில் கரெக்டாக அவரோட பிளட்டை கொடுக்குறாரு. இந்த மாதிரி அவரோட பிளட் பட்டுற மூமெண்ட்டுக்கு இப்போ ஃபுல்லாக பாய்சன் அட்டாக் ஆச்சுல்ல, அது அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது.